பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ராஜாக்களையும் ராணிகளையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த ராஜரீக அழைப்பை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாயினாலே நீங்கள் தொடர்ந்து அறிக்கையிடுறீங்க நான் நம்புகிறேன். அசாதாரணமான தயவு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்படும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு ப்ரொவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் எஸ்தர் ராணியாய் செலக்ட் பண்ணப்பட்டு அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கும்போது, செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அதில் 3வது ஒரு ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டால், 7 தாதிமார்களை அவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஹெல்ப்பர்ஸை கொடுத்தாங்களாம். அவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு 7 தாதிமார்களை. அதே மாதிரி இந்த ராஜா அழைப்பை வச்சிருக்கிற நமக்கு ராஜாதி ராஜா பணிவிடைக்காரர்களை நமக்காய் அனுப்பி வைக்கிறார். எப்படிப்பட்ட பணிவிடைக்காரர்கள் தெரியுமா? சாதாரண மனுஷ பணிவிடைகள் அல்ல. அவர் தம்முடைய தூதர்களையே உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை தூதர்களாய் அவர் அனுப்புகிறாராம். எபிரேயர்ல நம்ம வாசிக்கலாம் 1வது அதிகாரத்துல, தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் நமக்காய் வேலை செய்கிறார்கள். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நமக்கு வேணுங்கிற எல்லாவித நன்மைகளையும் கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட பணிவிடை ஆவிகளின் தூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படிக்கு, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு ராஜாதி ராஜாவால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. விசேஷமா பார்க்கறோம்னா, எலியா இயேசுவேல் அப்படிங்கிற ஒரு ராணியினால மிரட்டப்படுறார். உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க அந்த அம்மா. அதுக்கு பயந்து அவர் ஓடி ஒரு சூறை செடி கீழே படுத்துட்டு இருக்கிறார். தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போச்சு, செத்து போயிருவோம் போலுக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவரு ரொம்ப சோர்ந்து போய் டயர்டா படுத்திருக்கும் போது, வேத வசனம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்தாராம், போஜனம் கொடுத்தாராம். யாருமே இல்லாத இடத்துல ஒரு தூதன் வந்து சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து அவனுக்கு வந்து இளைப்பாற வச்சார். திரும்பவும் ஆளு சோர்ந்து போய் திரும்ப படுத்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சாப்பாடு வேலை, திரும்ப தூதன் வர்றாரு, தட்டி எழுப்புறாரு, அடுத்த சாப்பாடு தர்றாரு. தூதர்கள் பாருங்க, நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாம பயத்துல, இப்படிப்பட்ட யாரோ ஒருத்தருடைய மிரட்டுதல்னால சோர்ந்து போய், இல்லைன்னா பணம் இல்லை கவலைப்பட்டு அந்த ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற நமக்கு தூதர்கள் வந்து இதே மாதிரி தட்டுவாங்க, கதவை தட்டுவாங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்களை தட்டுவாங்க. இந்த சத்தம் கூட ஒரு தூதருடைய சத்தமா உங்களை தட்டுகிறது. உங்களுக்கு வேணுங்கிற போஜனம் வரப்போகுது, உங்களை தைரியப்படுத்தக்கூடிய, உங்களை பலப்படுத்தக்கூடிய சாப்பாடு வரப்போகுது, நன்மை வரப்போகுது. அதே மாதிரி தானியேலை பார்க்கும்போது தானியேலும் சொல்றார், அங்க பார்க்கிறோம் அவரை விரோதித்த, அவருடைய வளர்ச்சியில பொறாமப்பட்டவங்க சில சூழ்ச்சி பண்ணி சிங்கங்கள் இருக்கக்கூடிய குகைக்குள்ள போட்டு விட்டாங்க. அப்ப ராஜா வந்து அடுத்த நாள் ரொம்ப சங்கடத்தோட வந்து தானியேல் உயிரோடு இருக்கிறாரான்னு செக் பண்ணலான்னு வந்து, தானியேலே இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, உள்ள இருந்து இந்த சிங்கங்கள் இருக்கக்கூடிய குகையில இருந்து தானியேல் பதில் சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க, தேவன் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்னு. நமக்கு எதிரா பேசுறவன், எதிரா கர்ஜிக்கிறவன், நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறவன் வாயை கட்டி போடுவார்களாம் தூதர்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய எதிராளிகளை தூதர்கள் கட்டி போடுவாங்க. பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன் கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு தூதர்கள் இன்னைக்கு வர்றாங்க. இப்படிப்பட்ட விசேஷமான ப்ரொவிஷன் இன்னும் அதிகமா நீங்க பார்ப்பீங்க. பரலோகம் உங்களை ராஜாதி ராஜா கனம் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கிற தூதர்களுக்காக நன்றி சொல்லுங்க. தூதர்களுடைய பணிவிடை நான் அதிகமா உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.